வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். இன்றைய அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் நம்முடன் ஊடகவியலாளர் திரு அலெக்ஸ் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் திரு பல செல்வகுமார் அவர்கள், அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் திரு தமிழரசன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோசஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு விவகாரத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம். குறிப்பாக ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படி தான் சொல்ல முடியும். அந்த விபத்து என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பு எங்கேயுமே எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியிலுமே நடக்காத ஒரு விபத்தாக ஒரு 41 பேர் திரு விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் இறந்து போனாங்க. அந்த விவகாரத்தை தொடர்ந்து நாம் பல்வேறு அதனுடைய பரிணாமங்களை பற்றியும் அதை தொடர்ந்து எழக்கூடிய பல்வேறு விவகாரங்களை பற்றியும் நாம் பேசி வந்திருக்கிறோம். இப்போ நீதிமன்றத்தில் போய் அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இப்போ ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படியேப்பட்ட சூழலில் நாம் அடுத்த கட்டமாக அவர்களுடைய நடவடிக்கையும் ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை பற்றியும் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகளில் நாம் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் திரு அலெக்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதான் இப்போ சிபிஐட்ட வழக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க கரூரில். சிபிஐ அதிகாரிகள்லாம் கரூருக்கு வந்துட்டாங்க. இந்த சிபிஐ வழக்குக்கு விஜயோட இந்த வழக்கு சிபிஐக்கு போன பிறகு தாவேகா பாஜக கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. தாவேகாவை பாஜக கண்ட்ரோல் எடுத்துச்சு. இனிமேல் மோடிக்கு கீழே தான் விஜய் செயல்படுவார். கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. பாஜக கூட்டணியில் தாவேகா போயிடுச்சு. இப்படியான செய்திகள் புதுசாக கிளம்பி அது ஒரு பேசுபொருள் ஆகி இப்போதான் புதுசாக அவங்க போன மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. பட் ஆனால் அது அது ஒரு அப்படி கிடையாது. கலர் நிறம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது என்னன்னாக்க, பாஜக விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் RSS ஓட குழந்தை தான். அவர் பிஜேபி பின்னணியில நேரடியாவே சொல்றீங்க. அப்படி நேரடியாவே தான் அதுக்கான ஆதாரங்கள் அவங்க நம்ம இல்ல அவங்க கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை ஒரு நுண்ணரசியலா உள்ள போய் இந்த பாருங்கன்னு நீங்க புள்ளிகள் வச்சு இணைக்கிறதுக்கான வேலைகள்லாம் இல்லை. அவங்க என்ன பொதுவெளியில பேசுறாங்க, அவங்களோட அறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல இருந்தே நம்ம இது RSSக்கு அடியாளா செயல்படுறாரு, பிஜேபி பின்னணியில செயல்படுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள்னு சொல்லி ஒரு 4 பேர் போய் சேர்றாங்க. அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க, ஆதவர்ஜினான்னு ஒருத்தர் போறாரு. அவர் ஒரு அம்பேத்கர் புக் ஃபங்க்ஷன்ல சங்கராச்சாரியார் மாதிரி ஒரு சுவாமிகள் இருக்க முடியுமாங்கிறார். நீ இது மேல் ஊதவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி, நீ RSS பின்னால இருந்தா வந்திருக்கேங்கிறது தெரியுது. ஒரு IRS ஆபீசர் ஒருத்தர் போறாரு. அவர் பணியில இருக்காரு. திடீர்னு ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு. ஆக்சுவலா IRS ஆபீசர் அந்த கேடர்ல இருக்க ஆபீசர் IPS ஆபீசருக்குலாம் உடனடியா பணியில விடுவிக்க மாட்டாங்க. பல பேர் லெட்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு உடனே விடுவிக்கப்பட்டு உடனே போய் விஜய் கட்சியில சேர்க்கப்படுறாரு. அவர் பேட்டிகள் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருனாக்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை கொஞ்சம் பூசி முழுகி விஜய் முதல்வர் ஆயிட்டா நாங்க இது செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிர்மல்குமார் வெளிப்படையா கூகுள்ல அவரோட புகைப்படங்கள்லாம் இருக்கு. அவர் ஒரு டவுசர் போட்ட RSS காரர். RSS சித்தாந்தங்களை படிச்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. சோ இப்படியான ஆட்களோட தான் அவரோட அரசியல் பயணங்களவே தொடருது. ஒரு பேருக்கு மோடியை எதிர்க்கிறோம்னாலும் அந்த 1.5 ஆண்டுகள்ல RSSல இருந்தாலும் நிர்மல்குமார் அதிமுக தானே வந்திருக்காரு. திராவிட கட்சிக்குள்ள உள்ள போய் தான் வெளில வந்திருக்கு. இல்ல, அதெல்லாமே ஒரு பயிற்சி மாதிரி அமைச்சிருக்காங்க. அவருக்கு போய் பிஜேபியில போய் இங்கே போய் பயிற்சி எடு, அதிமுக பயிற்சி எடுன்னு சொல்லிட்டு இப்ப மெயின் அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அந்த ஆட்களோட ஒரு அரசியல் கட்சியா தொடங்குறாரு. அதுக்கப்புறம் மேலும் தொடர்ந்து அவரோட 1.5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகள் பார்த்தோம்னாக்க, டெல்லியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தெருவுல விளக்கறியலன்னா கூட உடனே திமுக எதிர்த்து அறிக்கை வெளியிடுவார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக அறிக்கை வெளியிடுவார். இப்படி எந்த பிரச்சனையும், அதாவது ஒன்றிய அரசுக்கு கீழே ஒரு பிரச்சனை, மோடிக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் வரி அதிகமா விதிக்கிறாரு. அப்ப நீங்க குழந்தைக்கு கூட, ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளோ தெரியும் நீங்க யாரை எதிர்க்கணும், யாரை கேள்வி கேட்கணும், அந்த பிரச்சனை யார் ஹேண்டில் பண்ணணும்ட்டு. ஆனா இவர் திமுகவை தான் கேள்வி கேட்பாரு. பாஜக மேல அவர் ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வராரு. நிறைய இந்த வக்பு திருத்த மசோதாக்கு எதிராக அவர் வழக்கு போட்டு ஒரு வழக்கறிஞரை வச்சு அவர் தான் வெற்றி. இப்ப நிறைய கட்சிகள் அதுல வழக்கு போட்டுச்சு. எல்லா கட்சிகளுமே ரொம்ப கௌரவமா முதல் குரல் எழுப்பியது திமுக. எல்லாம் முதலமைச்சர் அவரோட பதிவுலயே நம்மோடு சேர்ந்து இன்னும் பல இயக்கங்களும் இந்த வழக்கை தொடுத்தார்கள். இப்ப நமக்கு அதுக்கு ஒரு இடைக்கால வெற்றி கிடைச்சிருக்கிறார். இவர் நான் இப்படிதான் அதை வெளியிடுவாரு. அதுல அவர் அபிடவிட் ஒண்ணு தாக்கல் பண்றாரு கோர்ட்ல. அந்த அபிடவிட்ல என்ன வெளியிட்டிருக்காங்க, அவர் இந்த கிறிஸ்துவ கத்தோலிக்க தேவாலயங்கள்ல கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்துக்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இருக்கு. அது தனியார்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவர் முட்டு கொடுக்குறாராம். இதை ஒண்ணு சொல்லி அதை பண்றாராம். அந்த தகவல் இந்தியா அந்த
தகவல் அந்த 20,000 கோடி சொத்துக்கள் கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு இருக்கு, அது வந்து தனியார் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. அது என்னன்னா ஆர்எஸ்எஸ் நடத்துற ஆர்கனைசர் பத்திரிகை. அது மிகப்பெரிய கண்டனங்கள் மீண்டும் மீண்டும் எழுதிட்டே இருக்காங்க. அவங்க எழுதிட்டே இருக்காங்க. அதை கோட் பண்ணி இவர் வந்து சொல்றாரு நடந்து. அப்ப அதுக்கு அடுத்தது விஜய்ன்ற ஒருத்தர் தான் இதை வந்து இது பண்றாரு. இப்ப கூட இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை தொடர்ந்து இது பண்றாரு. பாஜகவை எதிர்க்க மாதிரி எதிர்க்கிறாரு. அதெல்லாம் இதா நடக்கல. அவர் பஸ்ஸே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறாங்க. 41 பேர் இறந்த சூழல்ல ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. 2 பக்கம் சந்தனம் பூசி இதை பண்ணி நீங்க வந்து மேட்ச் ஃபவுண்டுன்னு போட்டலாம். ஆர்எஸ்எஸ் கலவரங்களுக்கு வந்து ரதங்கள் போகும் பாத்தீங்களா, அதுவும் இதுவும் ஒரே செட்டப்ல இருக்கும். ஆர்எஸ்எஸ் ரதங்கள் வந்து இந்தியா முழுக்க எங்கெல்லாம் போச்சோ அது போன பிறகு அல்லது போகும்போது கலவரங்கள் நடக்கும், உயிர்கள் பலிவாங்கப்படும். இவரு சம்பவம் அதே தான். எப்ப பஸ் எடுத்துட்டு போனாரோ எல்லா இடத்துலயும் கூட்டம் நெரிசல், ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது. அதோட உச்சமா நம்ம கரூர்ல அந்த துயர சம்பவத்தை பார்த்தோம். ஒரு பட்டியலே வெளியே இருக்காரு, எங்கெல்லாம் போய் பாதிக்கப்பட்டாங்க, இறப்புகளே நடந்திருக்கு. நம்ம இது வந்து அதிகமான இழப்புங்கிறனால நம்ம இது ஒரு மெயின் இதா பேசிக்கிட்டே இருக்கோம். இப்படி தொடர்ந்து பாஜக பின்னணியில இறங்கிட்டு இருக்க ஒருத்தர் இந்த சிபிஐ வழக்குங்கிறது அவங்களோட பிளான்ல இல்லாத ஒரு சின்ன விஷயம், கரூர் சம்பவம் அப்படிங்கிறது. அப்ப வேற வழியே இல்லாம பாஜக தன்னோட குழந்தையை காப்பாற்றுறதுக்காக முன் வந்து அவருக்கு ஆதரவா எல்லா வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. கோர்ட்ல போய் தாக்கல் பண்ற அபிடவிட் எதுலையுமே வந்து இது சதி, இதுல வந்து எதிர்கட்சிகளோட இது கை இருக்கு, செந்தில் பாலாஜி வந்து ஆட்கள் அமைச்சாரு இப்படின்ற பொதுவெளியில உங்க மீடியால சொல்றாங்கல்ல, இது சொல்ற எந்த பாயிண்ட்டுமே அங்க கிடையாது. கோர்ட்ல போய் நல்ல புள்ள மாதிரி உயர்நீதிமன்றத்திலேயே அதான் பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்துல ஆதவ அர்ஜுனா தான் வந்து தாவேகா சார்பா அபிடவிட் தாக்கல் பண்றாரு. அந்த அபிடவிட்டா அவர் எங்கேயுமே யாருக்குமே கொடுக்கல, ஏஎன்ஐ நிறுவனத்துக்கு மட்டும் கொடுத்திருக்காரு. அது நேத்து வந்து வெளியாயிருக்கு. அந்த வரிக்கு வரி படிச்சா எங்கேயுமே வந்து இவங்க பொதுவெளியில மீடியாட்ட சொல்ற எந்த தகவலுமே கிடையாது. ரொம்ப நல்ல புள்ள மாதிரி இது ஒரு விபத்து தெரியாம நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியே டீல் பண்ணி பண்றாங்க. இவங்க சிபிஐயே கேட்கல, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனா சிபிஐ கொடுத்துட்டாங்க. கேட்காத சிபிஐ கொடுத்ததுக்காக வந்து நீதி வெல்லும்னு அவங்க தலைவர் வந்து பதிவு போடுறாரு. இவங்க வந்து நாங்க வெற்றியை நோக்கி போறோம் அப்படிங்கிறாரு. இல்ல 2 மாதத்துக்கு முன்பு தான் வந்து 3 மாதம் நினைக்கிறேன், இங்க விவேகானந்தா சாலையில நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து சிபிஐ கடுமையாக விஜய் சிபிஐ வந்து பாஜகவோட கைப்பாவை அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப அந்த சிபிஐ தான் வந்து வெற்றியை தேடி தரும் அப்படின்னு அங்க வெல்லும் எனக்கு தெரியல. இல்ல அவருக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் ஸ்கிரிப்டுகள் ஏதோ சொல்றாங்க நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த 15 நாட்களே பாத்தீங்கன்னா ஆஃப் மோட்ல போயிட்டாங்க. என்ன சொல்லணும், என்ன பேசணும், பிரஸ் மீட்ல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அப்பப்ப மட்டும் தலையை கட்டுறாங்க. என்னன்னா அவங்கள பின்னணியில இருந்து இயக்கிற பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பீகார் தேர்தலில் மும்முரமா இருக்காங்க. அவங்களுக்கு அது முக்கியமான களம். இன்னும் 1 மாதத்துக்கு அவங்க தமிழ்நாடு பக்கம் வரமாட்டாங்க. அந்த தேர்தலை அவங்க கையாளணும். அங்க என்னெல்லாம் திருமூல் பண்ணுமோ அவங்க பிஜேபி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமாரை கொஞ்சமா கண்ணு முன்னாடியே அவர் கட்சியும் அழியுது, அவரும் ரொம்ப பின்னாடி நோக்கி போறாரு. அவங்களுக்கு அது முக்கியமான களம். அதனால வந்து இங்க வந்து அது வரைக்கும் வந்து ஒரு அடியாளா வந்து தனக்கு அடிமையா இருந்த பழனிசாமியை தாவேகாவோட அடியாளா மாத்தி ஒரு செய்தி தொடர்பாளர் மாதிரி அவரு தான் பேசிட்டு இருக்காரு. தாவேகாவோட வெர்ஷன் சொல்லி எல்லாம் இருக்காது, எடப்பாடி பழனிசாமியோட வெர்ஷன் தான் இருக்கு. அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு ஆஃப் மோட்ல இருக்காங்க. இந்த 1 மாதம் முடிஞ்சு பீகார் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. வந்து தாவேகாவுக்கும் விஜயா இருக்கட்டும், விஜய் அதுக்கப்புறம் தான் வெளியே வருவார். எனக்கு தெரிஞ்சு 15 நாட்கள் ஆயிடுச்சு பீகார் எலெக்ஷன் வரைக்கும் அவர் வெளியே வர மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் வருவார். எடுத்துக்கங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அந்த சிபிஐ வழக்க ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில போட்டிருக்காங்க. அந்த நீதிபதியோட பின்னணியும் தொடர்ந்து வருது. பில்கிஸ் பானு வழக்குக்கு எதிராக வந்து இந்து விரோதிகளுக்கு ஆதரவா, இந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து சிபிஐ கரூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க வழக்கு வந்து விசாரணைக்கு. அது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சிபிஐ சார்பா வந்திருக்காராம், பிரவீன் குமார். அவரு குஜராத் கேடர் ஆபீசராம். இப்படி நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஆதரவா செயல்படுற எல்லா விஷயங்களும் ஒன்றிய அரசு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஆதரவாகவா அல்லது அவர்களுடைய வலைக்குள்ள கொண்டு போய் சிக்க வச்சு இறுக்கி பிடிக்கிறாங்க? இல்ல வலைக்குள்ளதான் இருக்காங்க. அதான் பிகினிங்ல சொன்னதுதான். அவங்க ஆர்எஸ்எஸோட குழந்தை. ஏன்னா நார்த் இந்தியால வந்துனாக்க எப்படியான அரசியல்னாக்க மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாம இருக்காங்க அப்படின்னாக்கா, நீ வந்து உனக்கு படிப்பறிவு இல்லை, வேலை இல்லை, ரொம்ப கீழா இருக்க, சூத்திரனா இருக்க அப்படின்னா என்ன சாமி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா கடவுள் உன் மேல கோபமா இருக்காரு. அப்ப அதுக்கு என்ன பண்றது, ராமருக்கு கோயில் கட்டணும், எப்படி கட்டுறது, எனக்கு ஓட்டு போட்டு நான் கட்டுறேன், இதான். அதை நம்பி ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க. வேலை இல்லை, படிப்பு இல்லை, ஒரு தொழில் இல்லை, அதெல்லாம் இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கு. இஸ்லாமியர்கள் இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தா 15%, 85% பேர் வந்து இந்துக்கள்னு சொல்லப்படுறவங்க இருக்காங்க. வேலை இல்லை அப்படின்னா வேலையெல்லாம் இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கு, சொத்தெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் அழிக்கணும், ஒழிக்கணும். அதை எப்படி பண்றது, எனக்கு ஓட்டு போட்டு நான் பண்றேன் அப்படின்னு லீகலா இதை வந்து அவங்க மக்கள்ல புகுத்தி தான் பாஜக தொடர்ந்து வடமாநிலங்கள ஆட்சியில் இருக்கு. அந்த கதையெல்லாம் நம்மள்ட்ட ஆகாது. தமிழ்நாட்டில் வந்து இந்த கதையெல்லாம் சொன்னா வேலை இருந்தா பாருப்பா அப்படின்னு போயிடுவாங்க.
அப்ப என்ன பண்ணலாம்னா சீமான் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வருது. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற கிடையாது. ஆனா அவங்க பிரிச்சுட்டு தமிழ் தேசியம்னு ஒண்ணு கொண்டு வந்து திராவிடத்துக்கு எதிராக கொண்டு வந்து அந்த கதை தான் பீகார்ல சொல்ற கதையை வேற மாதிரி சொல்லி திராவிடத்தால் வீழ்ந்தோம், இது வரைக்கும் நம்ம எதுவுமே நடக்கல, அப்ப என்ன பண்றது அப்படின்னா நம்ம அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றது. அப்புறம் இப்ப விஜய் மாதிரி ஒருத்தர், விஜய் வந்து அப்படியே ப்ராக்சி ஆக்குறாங்க. திராவிடம் தான் எல்லா கொள்கையும் எடுத்து அவர் வச்சு அம்பேத்கருங்கிறாரு, பெரியாருங்கிறாரு, அதை சொல்லியே வச்சு இப்ப நான் தான் உண்மையான திராவிடம் அப்படின்னு அதை நோக்கி அவர் போவார். இப்படி ப்ராக்சிகளை கொண்டு வந்து அவங்க டார்கெட் பண்ற ஆட்களை பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து ஒரு 90கள் அது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியும். இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டோம். நமக்கு தெரியும் யாருனால நம்ம படிச்சிருக்கோம், எதனால நம்ம வேலையில இருக்கோம், எதனால நம்ம சந்ததி முன்னோக்கி போயிட்டு இருக்குன்னா தந்தை பெரியார், கலைஞர், அண்ணா, பேரறிஞர் அண்ணா, இப்ப இருக்கிற ஆட்சின்னு தொடர்ந்து இதனாலதான் தமிழ்நாடு முன்னோக்கி. நம்மள்ட்ட வந்து இந்த கதையை சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். அப்ப யார்கிட்ட சொல்றதுன்னா 90களுக்கு அப்புறம் பிறந்தவங்க, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி திராவிடத்தால் விழுந்தோம், நம்ம வந்து குட்டிச்சவரா போயிருக்கோம், எல்லாமே இப்படி எல்லாம் இதாக நடக்குது, அப்ப ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கொண்டு வந்து இதை அந்த சீமான் பின்னாடி இருக்கிறவங்களும் அவங்க தான் 90களுக்கு பிறந்தவங்க, விஜய் பின்னாடி இருக்கிறவங்களும் 90களுக்கு பிறகு பிறந்தவங்க தான். இவங்களை வச்சு இந்த பீகார்ல நடத்தின வடமாநிலம் நடத்தின கதையை இவங்க ரெண்டு பேத்தையும் வச்சு இங்க நடத்தி அதன் மூலமா, அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நினைக்கிறாங்க 2026 இதெல்லாம் நடந்துருமா. சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தா 2010க்கு பிறகு பிறந்தவர்கள் தான் வந்து இந்த தரப்புல விஜய் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். 15க்கு பிறகு அப்படிதான் நம்ம எடுக்க ரொம்ப சின்ன பசங்கலாம் தான் அவங்களுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியல. ஆனா அவங்கள்ட்ட போய் எடுத்தோடனே வந்து இந்த சினிமா டைலாக் மாதிரி அரசியல்லாம் சாக்கடை, அதை நம்ம தான் இறங்கி சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஹைஜாக் பண்ணி அதை வந்து இங்க செயல்படுத்தலான்னு நடக்குது. பட் அது வந்து நிச்சயம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அந்த முயற்சிகளை தொடர்ந்து பல வகையில பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு ப்ராக்சியா இப்ப விஜய் மறுபடியும் வந்திருக்காரு. அதுவும் நிச்சயம் நடக்காது, அம்பலப்பட்டுட்டே தான் இருப்பார் அவர். இப்போ வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்கிற மாதிரி தான் அவங்க ரகசியமா பின்னணியில இருந்து விஜய் இயக்கிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்ப தன்னோட 1.5 மாச குழந்தைக்கு, ஒரு 1.5 வருஷ குழந்தைக்கு ஆபத்து, அது வந்து பாதிப்புல இருக்கு. இப்போ பிஜேபின்னு ஒரு கட்சியோ உயர்நீதிமன்றம் வழியாவோ சிபிஐ வழியாவோ உருள வரலன்னா இங்க உயர்நீதிமன்றத்துல நீதிபதி செந்தில்குமார் கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள். அதை நோக்கி ஒவ்வொரு அந்த கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லல. தமிழ்நாடு அரசு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே அவங்க சொல்ற எல்லா வருஷனும் ஒரே வருஷம் தான் இதான் நடந்துச்சுங்கிறாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. ஆப்போசிட்ல அவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்குமே எந்த ஆதாரமுமே கிடையாது. எந்த இது வரைக்கும் இப்படி நடந்துச்சு சரி ஒரு ஆதாரம் கொடுப்பா அப்படின்றதான பேசிக், அப்படியான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அதையும் தாண்டி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குனாக்க வேற வழியே இல்லாம ஒரு தன்னோட 1.5 வருஷ குழந்தைய காப்பாத்துறதுக்கு இப்ப அந்த பூனை வெளியே வந்திருக்கு. உங்க சொல்ற மாதிரி பிஜேபி கூட எல்லாம் கூட்டணிக்கு போகவே மாட்டார் அவர். இதை காப்பாற்ற வந்திருக்காங்க, திருப்பியும் காப்பாத்தி விட்டு ஏதோ சேவ் சோனுக்கு ஆக்கி அவங்க நோக்கமே துட்டே வந்து ஒரு ஓட்டை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ நெல்லு இங்க நெல்லு அப்படின்னு பிரிக்கிற வேலைகள் தான். இந்த வேலைகளை பாஜக அதை வச்சு செய்யுது. அது வந்து ஆனா எடப்பாடி கொடியை பார்த்தோன்னே ரொம்ப குஜாலாகிறார், ஏதோ மிட்டாயை பார்த்த குழந்தையாட்டம். அவருக்குமே வந்து விஜயா இருக்கட்டும், எடப்பாடி இவர் மூலமாவது விடுதலை கிடைச்சிடாதான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஒரு சுய சிந்தனையே இல்லாம செயல்படுறாங்க. சட்டசபையில வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பேண்ட் மாட்டிட்டு வராரு, ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிறாரு. எதுக்கு எதிர்ப்புனே அவர் கடைசி வரைக்கும் சொல்லல. சபாநாயகர் வந்து ஏதோ பிபி போல இருக்கவங்களுக்கு அதனால ஏதோ பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க போட்டு கலாய்க்கிறாரு அப்படின்னு கலாய்க்கிறாரு. இவரு அன்னைக்கு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்றாரு. நைட்டு ஒரு பிரஸ் மீட் ஏதோ வச்சு ஆமா கரூர் துயர சம்பவத்தினால எங்களுக்குலாம் ரத்த கொதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. நாக்பூர்ல இருந்து ஸ்கிரிப்ட் வரணும், ஸ்கிரிப்ட் வந்தாதான் இவங்களால பேசவே முடியும். அவங்க சொல்றத செயல்படுத்துற இடத்துல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நிலைமைலாம் ரொம்ப மோசமா ஒரு அடியாள் மாதிரி. நம்மளோட தெரியும் விஜய் விசஸ் ஜெயலலிதா ரைவல்ரிலாம் பல ஆண்டுகளா தெரியும். மிகப்பெரிய மாநாடு அவர் பிறந்த நாளுக்கு வந்து பல்லாவரத்துல ரெடி பண்ணி பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு ஒரு சொல்லி காரணம் சொல்லி தொடர்ந்து தலைவா படமா இருக்கட்டும் அப்படி டீல் பண்ண செய்யப்பட்ட ஒரு விஜய் அதிமுகவால அவருக்கு இவர் வந்து ஒரு அடியாளா போயிருக்காரு. அதாவது அடிமை கூட அவர் பழக்கப்பட்ட ஒண்ணு, புது ரோல் இப்ப காவேக்காவுக்கு அடியாள். அதாவது அவங்க கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த செய்தி தொடர்பாளர்கள்லாம் வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னாக்க திமுக பாஜக ரெண்டு பேருமே பாசிசம் ஒழிப்போம். நாங்க இப்ப நேத்து ஏதோ ட்விட் போட்டிருக்காங்க, இல்ல பாஜக ஒத்துக்கிட்டாங்க பாசிச திமுகவே அறவே ஒழிப்போம் அப்படின்னு அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. இப்ப அந்த அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்லை, அங்க வந்து ஸ்கிரிப்ட் வரல. அது வரைக்கும் எடப்பாடி ஒரு அடியாளையா மாறி கட்டத்துக்கு போயிட்டாரு. ஓகே, குறிப்பா வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களை எப்படி நடத்துவது, அவர்களுக்கு ஒரு துயர் என்றால் எப்படி நடந்து கொள்வது என்பதை வந்து திமுக தான் கற்றுக்கணும். மிசா காலத்தில் திமுகவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேர் சிறையில் இருக்கும் பொழுது, அந்த ஆயிரக்கணக்கானோர் சிறையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு கலைஞர் மாதம் 200 ரூபாய் அனுப்பிட்டு இருந்தார். அந்த அன்றைக்கு 200 ரூபாய்ங்கிறது இன்றைய மதிப்பில் வந்து பல 10,000ங்களை இது பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக. அவருடைய கட்சியினுடைய கேடர்ஸு உள்ளே போயிட்டாங்க.
சிறையில் இருக்காங்க, அவங்க குடும்பம் இப்படி வசதியானதா எளிமையானதா, இதெல்லாம் இது அவங்களுடைய சூழ்நிலை எப்படி ஒரு 4 குழந்தைகள் அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்படியான ஒரு இதில் வந்து ஒரு தலைவர் ஒரு அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவன் என்ன செய்வானோ அந்த வேலையை வந்து கலைஞர் செஞ்சார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் போய் ஒதுங்கி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு. ஒரு வீடியோ விட்டதோடு சரி, ஒரு ட்வீட் போட்டதோடு சரி, மொத்தம் 2 ட்வீட்டு ஒரு வீடியோ, அவ்வளோதான். இப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மையோட ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் பொது வாழ்வில் இல்லாத நம்பர் கிடையாது. அவருடைய தொழிலே கூட எல்லாரும் கலந்த ஒரு பொதுவான ஒரு இதில் இருந்தால் அது எல்லாவற்றையும் பார்த்து தான் அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான. இல்லை, முதல்ல இதுக்கு வந்து நம்ம ரூட்ல இருந்து போனோம். முதல்ல மக்கள் சந்திப்பு அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த மறைந்த ஐயா டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இப்போது இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வராக இருக்கட்டும், மக்களை மக்களோடு சேர்ந்து சந்திப்பாங்க. வீதி வீதியாக போய் தெரு தெருவாக போய் மக்களை சந்திப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன இருக்குது? இப்போ நம்ம கரூர் இன்சிடெண்ட்டே எடுத்துப்போம். விஜய் அவர்கள் தனி விமானத்தில் வராரு. அவர் குறிப்பிட்ட 8:45 கரூர், அதாவது திருச்சி ஏர்போர்ட்டுக்கு 8:45 உள்ளே வரணும். ஆனால் அவர் கிளம்புறதே 8:45 தான் சென்னையில் இருந்து வர்றதே ஒரு தனி விமானத்தில். அதுக்கப்புறம் இங்கே திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி ஒரு சொகுசு காரில் ஏறுறாரு. அந்த ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அங்கே அவர் யாரையுமே பார்க்கல. அந்த சொகுசு அங்கேருந்து திரும்பி சொகுசு காரில் கிளம்புறார். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். காரில் கிளம்பி வர வழியில் நிறைய மக்கள் அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நினச்சிருந்தாங்கன்னா அந்த காரில் கண்டிப்பாக சன்ரூஃப்ன்ற ஒரு ஃபெசிலிட்டி இப்போ வர காரில், அவர் சொகுசு காரில் கண்டிப்பாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கை காட்டியிருக்கலாம். ஏன்னா அவரோட போகிற காரில் கூட பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஃபுல்லாகவே வந்து டிண்டட் காராக இருக்குது. ஸோ மக்கள் அவரை சந்திக்க முடியல. பிராண்டை மெயின்டைன் பண்ணுங்கிற பழக்கத்திலே இருந்தவர் இல்லைங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அப்படி நீங்கள் ஒரு பிராண்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்கிறவங்க, நீங்கள் இப்போ சினிமாலே இருந்திருக்கலாமே, நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? ஸோ இங்கே இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்ன்றது ஒரு பிரம்மாண்டம், ஒரு மக்கள் சந்திப்புன்றது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி அவர் ஒரு சொகுசு காரில் வராரு. போகிற வழி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து போகிற வழி எல்லாமே மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு சொகுசு பேருந்தில் ஏறுறாரு. ஏறினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தில் அவரை பார்க்க முடியுமானா கிடையாது. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த கண்ணாடியை சுற்றி ஒரு 3 ஷட்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டு வேறு என்னமோ அதை வேறு அப்பப்போ போட்டு ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறார். நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 இங்கே வராரு. அப்படியே போயிட்டு இருக்குது. நாமக்கலுக்கு கிட்டத்தட்ட மத்தியானமாக போகிறாரு நாமக்கல்லை முடிச்சுட்டு அடுத்து வந்து கரூர். இவங்க குறிப்பிட்ட அந்த தாவேக்கா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் என்ன போடுறாங்கன்னா, மத்தியானம் 12லேருந்து 3க்குள்ளே வந்து கரூரில் வந்து அவர் வந்து 12 மணிக்கு சொல்லி தான் அவர் பொதுச்செயலாளரே பேட்டி கொடுத்துருக்காரு. அதுபடி தான் வந்து தமிழக அரசும் வந்து எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாமக்கல் போகவே மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் 12-1 மணிக்கு மேலே நாமக்கல்லே ஆயிடுச்சு. 90 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் போனார். ஆமாம், 4.5 மணி நேரம் போனார். ஆனால் மக்களை பார்க்கல. காரில் உட்காந்துக்கிட்டு அவர் ஜாலியாக உட்காந்துட்டு வர்றாரு. எந்த மக்களையும் பார்க்கல, யாருக்கும் கையாட்டல. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சைடில் ஒருத்தன் வரான், மாட்டிக்கிட்டு அப்படியே ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். பைக்கில் வரான், அப்படியே விழுந்துறான், பைக்கில் விழுவுறான். இதெல்லாம் நடக்குது. இது எதையுமே அவர் கண்டுக்கல. என் பின்னாடி புசியானந்த் இருந்தார், ஏன் அவர் ஆதவ் அர்ஜுன் இருந்தார். யாராச்சும் ஒருத்தர் வழிநடை சொல்லியிருக்கலாம்ல, இறங்கி இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. யாருக்கும் அந்த அக்கறை இல்லை. யாருக்குமே அந்த அக்கறை இல்லை. நாமக்கல் போகிறாரு. நாமக்கல் கிட்டத்தட்ட அங்கேயே வந்து 3-4 மணி ஆயிடுச்சு. நாமக்கல்லே அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து நாமக்கல்ல முடிச்சுட்டு வர வழியெல்லாம் அவரை வந்து அந்த கூட்டம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு 4 மணி, ஒரு 6 மணிக்கு மேலே வந்து நாமக்கல் உள்ளே வராரு. கரூர் உள்ள வரார். ஸோ கரூர் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10 மணிலேருந்தே அங்கே வந்து கூட்டங்கள் சேர ஆரம்பிச்சிரு. 10 மணிலேருந்தே அங்கே வந்து அந்த தெருவில் அந்த அவர் வரப்போகிற வீதியில் வந்து கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நின்றுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு நல்லாவே தெரியுது நேரம் அதிகமாகுது, லேட் ஆகுது அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இவர் 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு. ஏன் இவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு தண்ணி சாப்பாடு கொடுத்துருக்கலாமே. ஏன் அவருக்கு தோணலை? ஒரு மக்களை சந்திக்க தானே போகிறீங்க, மக்களுக்காக தானே நீங்கள் போகிறீங்க. அப்போ நீங்கள் மக்களை பற்றி யோசிக்கணுமா இல்லையா? சரி, உங்களால் முடியலையா, அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கலாமே, உங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஒரு 2 லட்ச ரூபாய் ஆயிருக்குமா சார்? அங்கே இருந்த கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் நின்று இருப்பாங்க. 50,000 பேர்லேருந்து 40,000 பேர் நிற்கிறாங்க. நம்ம என்ன ஒரு 100 ரூபாய் செலவாகும் ஒரு சாப்பாடுக்கு? தண்ணிக்கு எவ்வளோ செலவாகும்? அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாமே. நீங்கள் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கரூர் உள்ள வராரு. ஏற்கனவே கரூரில் ஒரு கடங்காத கூட்டம் நின்றுட்டு இருக்குது.
அது மட்டும் இல்லாம இவர் வர வழியில நாமக்கல்ல இருந்து வர வழியில கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கட்டுக்கடங்காத கூட்டமும் பொதுமக்களுக்கு தான். ஆமா, ஏன்னா இறந்தவர்களுடைய பட்டியலை படிக்கும்போது ஆமா, இவர்கள் கட்சியினை சேர்ந்தவர்கள் 2-3 பேர் தான் இருக்காங்க. பொதுமக்கள் தான் அந்த அவ்வளவு கூட்டமும். ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க வரக்கூடிய ஆர்வத்தில் அவங்க வந்திருக்காங்க, வந்து டிராப்ல சிக்கிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆமா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இவர் வர வழியிலேயே கொஞ்சம் வெளியில நின்னோ இல்ல கை காட்டிட்டு வந்திருந்தாலோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா உள்ள வந்து ஃபுல்லா அடைச்சிடுறாங்க. அவர் வந்து யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. உள்ள விஜய் தான் இருக்காரா இல்லையான்ற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்ல எல்லாருமே பாக்குறாங்க. மக்கள் எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. விஜய் இருக்கார் சார். எல்லாருடைய ஆசையுமே என்ன தெரியுமா? ஒரு நடிகர் வராரு, அரசியல்வாதியா கூட விஜயை பார்க்கல, நடிகர் வரார், விஜய்ன்ற ஒரு நடிகர் வரார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் வரார், நாங்க அவங்கள பார்க்க வந்திருக்கோம், அவரை பார்த்துட்டு நான் கிளம்பிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வராங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும்னா நாமக்கல்ல இருந்து கிளம்புன போது கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த லைட்டை போட்டோ இல்ல வெளியில நின்னோ ஒரு கை ஆட்டி இருந்தா பாதி பேர் அப்படியே போயிட்டு இருப்பான். அப்படியே என்ன பண்றாங்கன்னா நாமக்கல்ல இருந்த கூட்டமும் கூட சேர்ந்து வருது, வண்டி பின்னாடியே வருது. நாமக்கல்ல காவல்துறை வந்து ஒரு இடத்துல, நீங்க அந்த வீடியோ கூட பிரிட்ஜ் மேல இருந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த நாமக்கல் ஜங்ஷன்ல போலீஸ் வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க, அப்படியே கட்டுப்பாடோட வச்சிருப்பாங்க. இந்த வண்டி வந்து அந்த ஜங்ஷனை தாண்டி அந்த குறிப்பிட்ட அந்த பேசுற இடத்துக்கு போகும்போது இந்த கூட்டம் வந்து அப்படியே அலமோதி அப்படியே அடிச்சுட்டு போறாங்க, உள்ள போறாங்க. நேற்றைக்கு வெளியான ஒரு வீடியோல கூட பாத்தீங்கன்னா அந்த அவருடைய வண்டி பஸ்ஸுக்கு கரூர்ல அந்த கூட்டத்துக்குள்ள போகுது. ஆமா, அந்த தடுப்புகளை அவர் எங்க காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்த தாண்டி உள்ள வரும்பொழுது இந்த கூட்டம் வந்து கூரைகளை பிச்சுக்கிட்டு மேல வருது. மக்கள் வந்து இதுக்கு மேல நிக்க முடியாம கூரைகளை பிச்சுட்டு வரக்கூடிய காட்சிகள் இது வெளியே இருந்தது. அப்போது கூட வந்து காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, சார் இது மாதிரி வந்து அந்த நீங்க சொல்லியிருக்கிற பாயிண்ட்ல கூட்டம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஒரு மீட்டர் கணக்குல கொஞ்சம் தள்ளி நீங்க பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்பதான் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. ஆனா தாவேகா சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு போனாதான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் செட்டு எல்லாமே இருக்கு, அதனால நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் எங்களால் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியும் சார், விளையாட்டுத்தனமா பண்றாங்க சார். வண்டி உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு, எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ணி போடணும்? நீங்க வந்து மத்தியானம் 12 மணிக்கு வரக்கூடிய ஒரு ஆள் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர், நீங்க வந்து ஒரு 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர், நீங்க வந்து இரவு 7 மணிக்கு அங்க வரீங்க, எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் உங்க கட்சி சார்பாக ஏற்பாடு பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ தாமதமா நீங்க வரீங்க அந்த இடத்துக்கு, அப்பனா நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும்ல. அங்க என்ன நடக்குது, இவ்வளவு கூட்டம் அங்க நிக்குது, நம்ம ஏதாச்சும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இல்ல நீங்க நினைச்சிருந்தா அந்த கூட்டத்தை டேட் கூட நீங்க மாத்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன் சார். அக்டோபர் 27 குறிப்பிட்ட அந்த அவங்களுடைய தாவேக்காவோட மீட்டிங் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா உங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரதா செப்டம்பர் 27 ஷெட்யூல் இருந்தது. செப்டம்பர் 27 நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரதா இருந்துச்சு. எதுக்காக அந்த ஃபைனல் டைம்ல வந்து நீங்க ஏன் வந்து அந்த டேட்டை வந்து கரூர் நாமக்கலுக்கு மாத்தினீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லட்டுங்களா? செப்டம்பர் 17 திமுகவுடைய பிரம்மாண்டமான பெருமிழா வந்து கரூர்ல நடந்தது. அதை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியல. அதாவது எங்களுடைய திமுக கூட்டம் மிக எழுச்சியோடு, அதாவது ரொம்ப டீசெண்டா நடந்தது, யாரும் சேர் உடைக்கல, யாரும் ஸ்டேஜ் மேல ஏறல, எந்த ஒரு அசம்பாவிதம், இத்தனைக்கும் மழை பெஞ்சது, ஆமா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க, ஆமா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம ரொம்ப டீசெண்டா நடந்தது. அதை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியல. உடனடியா என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு கீழே ஒரு குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த புசி ஆனந்த் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து அந்த கூட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அந்த 27ஆம் தேதி திருவள்ளூர்ல நடக்க வேண்டிய கூட்டத்தை மாத்தி இந்த நாமக்கல் கரூருக்கு மாத்துறாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு, நீங்க வந்து மக்களுக்காக யோசிக்கல, அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்ததுதான் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டிஎம்கே பிளான். எப்படி வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து 5 நிமிஷத்துல அங்க போக முடியும், எப்படி வந்து அண்ணன் அன்பில் மகேஷ் வந்து ½ அன் அவர்ல அங்க வர முடியும்? அன்பில் மகேஷ் அண்ணன் உண்மையாலே சொல்லணும்னா உள்ள வந்து ஒரு 10 குழந்தைங்க கிட்ட உயிரிழந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாம வெளியில வந்து அழுவுறாரு. அதை என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஆஸ்கார் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போடுறாங்க. அவரு அங்க போனாலும் தப்பு, அவர் போகாம இருந்திருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, அது வந்து அவருடைய பிளான் தான், அவர் தான் பிளான் பண்ணிடுற வரல பாத்தீங்களா. அதே நேரத்தில் அடுத்த ஒரு 10வது நிமிஷம் அரசு மருத்துவமனைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரும் போயிடுறாரு. ஆமா, இவர் இங்க தனியார் மருத்துவமனையில் மக்களை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அங்க போயிடுறாரு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு. அதை பற்றி யாருமே பேசல. அதுதான் சொல்றேன். திமுக, அதாவது அவர் அங்க வந்திருந்தாலும் தப்பு,
வரலனாலும் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வரல, இது வந்து அவர்களுடைய பிளான் அப்படின்னு. அதே மாதிரி அன்பில் மகேஷ் அவர்கள் அங்கே போனார், அண்ணன் அன்பில் மகேஷ். அங்கே அவர் போயிருந்தாலும் தப்பு, போலனாலும் தப்பு. போலனா இது வந்து திமுகவோட பிளான். இதெல்லாம் விட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்ட உடனே அடுத்த செகண்ட் அவரால் வீட்டில் இருக்க முடியல, கிளம்பி செக்ரட்டேரியட் வர்றார். செக்ரட்டேரியட் வந்து அடுத்த ஃப்ளைட் என்ன, நான் போனோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நைட்டு 2-3 மணிக்கு, எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்கு, 1 மணி 2 மணிக்கு அங்கே வராரு, அந்த ஸ்பாட்டுக்கு வரார். சரிங்களா? எதுக்காக வந்தார்? மக்களுக்காக வந்தார். அவ்வளோ உயிர் பலி போயிருக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு? வந்தாரு, கூட்டத்தில் அவர் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிச்ச 5வது நிமிஷமே அங்கே உயிர் பலிகள் அதிகமாயிட்டு இருக்கு. இதுல வேற நடுவில் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த செருப்பை தூக்கி அடிச்சது வந்து டிஎம்கே காரன் தான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா அது வந்து தாவேகா காரர் தான். அங்க வந்து அவ்வளவு உயிர்கள் வந்து பலியாயிட்டு இருக்குது, எங்களால மூச்சு கூட விட முடியல, நீங்க அதை கூட கண்டுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சைகை காட்டுறாரு. ஆனா அங்க யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா செருப்பை தூக்கி அடிக்கிறாரு. அதையும் என்ன பண்றாங்கன்னா அரசியலாக்குறாங்க. இது வந்து திமுகவோட சதி. அங்க இருந்து ஒருத்தன் வந்து செருப்பை தூக்கி அடிக்கிறான், திமுக காரன் செருப்பை தூக்கி அடிக்கிறான், உள்ள வந்து திமுக காரன் கலந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அரசியலாக்குறாங்க. இவர் பேசுற, விஜய் அவர்கள் பேசுற 5வது நிமிஷமே அங்க வந்து உயிர் பலிகள் ஒண்ணா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவருடைய கவலை எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி அரசியல் செய்வது, எப்படி திமுகவை வீழ்த்துவது என்றது மட்டும்தான் அவருடைய கவலையை தவிர்த்து மக்களுக்காக இதுவரைக்கும் 1% கூட அவர் யோசிச்சது கிடையாது. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராரு, கிளம்பி சென்னைக்கு போறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது, 2 நாள் கழிச்சு ஒரு பிரஸ் மீட்டில் வராரு. திரும்பி அவர் ஃபேஸை வந்து பார்க்குறோம். சரி, அப்போ கூட ஏதாச்சும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுப்பாரு, இத்தனை உயிர் போயிருக்கு ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அப்போ என்ன சொல்றாரு, என் கட்சிக்காரனை யாரையும் தொடாதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என் ஆஃபீஸில் இருப்பேன், என் வீட்டில் இருப்பேன், என்ன வந்து தொடுங்க அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கை தான் சொல்றாரே தவிர்த்து அந்த உயிருக்காக அவர் பேசவே இல்லை. ஸோ இது எப்படி சார் ஒரு தலைவராக இருக்கீங்க, ஒரு ஜென்ரேஷன், ஒரு குறிப்பிட்ட ஒரு 20th ஜென்ரேஷன் அவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அட்வைசபிளாக இருக்கணும், எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இன்னைக்கு 20th ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைசபிளாக இருக்கணும். உண்மைதான். தாவேகா எடுத்த நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கேட்கணுன்னு இருந்தேன். குறிப்பாக ஒரு வழக்கு, ஒரு எஸ்ஓபி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது. சம்பவம் நடந்த இடம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய இடத்துல இருக்குது. இது எப்படி அவங்க எடுக்க போச்சுங்கிற கேள்வியெல்லாம் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. இதனுடைய சரி தவறுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்குங்க. அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் சீன் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து மதுரை ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வந்திருந்தாலுமே ஒரு நீதிமன்றம் நினைச்சதா சூமோட்டாவாக சில வழக்குகள் எடுக்கலாம். அதில் என்னென்னா ஒரே ஒரு ஃபைண்டிங்ஸ் என்னென்னா வந்து ஆடி ஆல்ட்ரம் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, ஹியர் தி போத் சைடுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிறது கேட்டு தான் நம்ம ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு இங்கே உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பில் பார்க்கக்கூடிய ஒரு லீகல் ஃபைண்டிங்ஸாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியானது தான். நம்ம இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ வந்து ஒரு ஐஏல ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இன்ட்ரீம் ஆர்டரை வந்து இந்த ஒரு எப்பவுமே நம்ம ஒரு வழக்கறிஞராக நம்ம அதை எப்படி பார்க்கலாம்னா, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆர்டர், இந்த உத்தரவுடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது லீகல் ஃபைனாலிட்டியை நோக்கி ட்ராவல் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஒரு ப்ரேயர் இருக்குது, அந்த ப்ரேயர் நோக்கி அது ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா அது நம்ம இடைக்கால உத்தரவுன்ற ஒரு நேச்சர்லேருந்து அது இழந்துரும். இப்போ ப்ரேயர் 2 ப்ரேயர் வச்சாங்க. என்ன ப்ரேயர்னா, ஒன்று சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு சிட்டு ஒன்று அமைக்கணும், இது வந்து விஜய் தரப்பில் வைக்கப்பட்ட ப்ரேயர். மற்றவங்க வந்து சிபிஐ கேட்டாங்க. இப்போ என்னன்னா சிபிஐ என்கொயரின்றது வந்து ஆர்டர் போட்டாங்க. இப்போ இது இன்ட்ரீம் ஆர்டர்ன்ற ஒரு நேச்சருக்குள்ளே இது வராது. ஏன்னா லீகல் ஃபைனாலிட்டி நோக்கி அது போயிடுச்சு. அதில் வந்து இப்போ இறுதி தீர்ப்பு வந்தால் என்ன ஒரு உத்தரவு கிடைக்குமோ, என்ன ஒரு ரெமிடி கிடைக்குமோ அது இன்ட்ரீம் ஆர்டர்லேயே கிடச்சிச்சு. அதனால தான் இப்போ இந்த தீர்ப்பையே வந்து நம்ம வந்து இது என்ன வகையான ஒரு தீர்ப்புன்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்குது. ரெண்டாவது அந்த தீர்ப்புல அதையும் கொடுத்துட்டாங்க, இது நீங்க ஃபைனல் ஆர்டர் போட்டுருக்கலாமே, அது இன்ட்ரீம் ஆர்டர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது லீகல் ஃபைனாலிட்டியை நோக்கி டிராவல் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இது மேலே வந்து இது என்ன விதமான உத்தரவுன்ற மாதிரி ஒரு பார்வை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது அந்த உத்தரவில் சொன்னக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்கிறாங்கல்ல, அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு நீதிபதி அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்குது. அவர் யாருன்னா வந்து பில்கிஸ் பானுடைய வழக்கில் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எங்கே நடந்ததுன்னா குஜராத்தில் நடந்தது. அதாவது அஃபென்ஸ் நடந்தது குஜராத்தில், பட் அங்கேயே விசாரணை நடைபெற்ற நீதி கிடைக்காதுன்றதுனால மகாராஷ்டிராவில் தான் வந்து விசாரணை நடந்தது. அப்போது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு வழக்கில் குஜராத் கவர்மெண்ட் வந்து இவங்க நன்னடத்தை விதியின் கீழ் அவங்களை வந்து முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு லீகல் கொஸ்டின் எழுந்துச்சு.
ஸோ அதெல்லாம் இவர் கன்சிடர் பண்ணாமல் இவர் என்ன பண்ணார்னா அந்த பில்கிஸ் பானு வழக்கில் வந்து குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கான முடிவை குஜராத் நீதிமன்றம் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சார். இவர் வந்து வலதுசாரி பார்வையோடு இவர் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு முன்னணி பத்திரிகைகள்லாம் இவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருடைய ஒரு ஜட்ஜை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டிருக்கிறீங்க. அதுலேயும் முக்கியமானது என்னென்னா இவர் கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அடுத்த 2 அமர்வுகள் கொண்ட நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருல, குஜராத் வந்து அரசாங்கமே வந்து இவங்களை விடுதலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு உத்தரவு கொடுக்குறாருல, இது என்ன சொல்கிறாங்கன்னா இது உண்மைக்கு புறம்பாகவும் சட்டப்படியே வந்து தவறான ஒரு தீர்ப்புன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே சுப்ரீம் கோர்ட் ரிவைஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை நீங்கள் ஹெட்டாக போடுறீங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங்ஸ் இன்னொன்னா ஐபிஎஸ் கேடர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது என்ன இப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது ஓவரால் யூபிஎஸ்சியே வந்து நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு வந்து சமமாகும். இப்போ உதாரணத்துக்கு ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் இருக்கு. இப்போ உயர்நீதிமன்றத்தில் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுங்களேன். பூரா பயிரங்க பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க, அதனால வந்து பார்ப்பனர்கள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, நீதிபதியை மாற்று நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது சரியா இருக்குமா? ரெண்டாவது இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் வருது, அப்போ வந்து இங்க வந்து மேல் ஜட்ஜ் இருக்கக்கூடாது, ஒரு ஆண் நீதிபதி இருக்கக்கூடாது, மாத்துங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நீங்க வந்து எங்க வந்து இது ஓவராலா நீங்க வந்து பிரிஜுடைஸ் பண்றீங்க, இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓவராலா வந்து யூபிஎஸ்சியே வந்து அவமானப்படுத்துறது, தமிழர்கள் அவமானப்படுத்துறதுக்கு சமமான அதை பார்க்குறேன். ஏன்னா நீங்க வந்து ஒடிசா தேர்தலில் வந்து பிரதமரே வந்து தமிழர்களை திருடர்கள்னு பிராண்ட் பண்ணாரு. உள்துறை அமைச்சர் வந்து என்ன பிராண்ட் பண்றாருன்னா, ஒரு ஒடிசாவை ஒரு தமிழர்கள் ஆட்சி செய்யலாமான்னு பிராண்ட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்கள் வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து தமிழர்களா இருக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இது என்ன ஒரு அரசியல் வரலாற்றில் அல்லது நீதிமன்ற வரலாற்றில் இப்படியான ஒரு உத்தரவு வந்து குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இது நம்ம இந்த ரிவிஷன் பெட்டிஷனில் இது எல்லாமே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். இது வந்து இதே ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. இவங்க தமிழக வெற்றி கழகம், இந்த பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை தமிழர்களே விசாரிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எப்படி இதை வந்து விஜய் வரவேற்கிறாங்க. விஜய் அவருடைய பார்வையில் எதிரிகள் யாரு? அவர் 2 எதிரியை சொல்கிறாரு. ஒரு எதிரி கொள்கை எதிரி பாஜக, இன்னொரு எதிரி வந்து திமுகன்றாரு. இப்போ இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைகோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சிட்டு வந்து இதை விசாரிக்க கூடாது, அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு தடை விதிக்குன்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் எதிரி வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, நமக்கு எதிராக வந்து உத்தரவு வந்து ஃபைண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வந்து இவங்க பயப்படுறாங்கல்ல. இந்த பயம் உங்க கொள்கை எதிரி கிட்ட மட்டும் லாஜிக்கா தானே பொருந்தும். இப்போ நீங்க திமுக வந்து நாங்கள் அவங்களை விமர்சித்து பேசுகிறோம், ஸோ அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, எங்களுக்கு எதிராக வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால வேணான்னு சொல்றீங்க. அப்போ சிபிஐ யார் கையில் இருக்கு? சிபிஐ யார் கையில் இருக்குது? சிபிஐ இன்டர்போல் கையில் இருக்குது, அமித்ஷாவுடைய கையில் இருக்குது, ஒன்றிய அரசுடைய கையில் இருக்கு. அப்போ உன் கொள்கை எதிரி உன்னை சும்மா விட்டுருவானா? உன் அரசியல் எதிரி உன்னை சும்மா விட மாட்டான்னு நீ பயப்படுறன்னா, உன் கொள்கை எதிரி மட்டும் உன்னை சும்மா விட்டுருவானா? அப்போ கொள்கை எதிரி யாரெல்லாம் சும்மா விடலைன்ற ஒரு கேள்விக்குள்ள போங்களேன். நீங்க யார் ரொம்ப பயங்கரமானவர்கள், அரசியல் எதிரியா கொள்கை எதிரியா? அதுதான், அது யார் பயங்கரமானவங்கன்றத சில தரவுகளோட நம்ம சொல்லலாங்க. நீங்க ஹேமந்த் பிஸ்வா சர்மா, சுவேந்த அதிகாரி, இந்த மாதிரி ஆல் இண்டியா பர்ஸ்பெக்டிவ் கூட போக வேணாம், தமிழ்நாட்டு லெவல்ல இருந்து பார்ப்போமே. அன்புமணி மேல வந்து முறைகேடா வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அங்கீகாரம் கொடுத்தான்ற வழக்கு இருக்குது. பட்டாளா நீதிமன்றம் வந்து டே பைசஸ்ல இதை வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. உடனடியாக போய் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் மேல இருக்குது, கூட்டணியில் இவங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. இன்னும் அது வந்து டிடி வித்நகரன் டிஷர்ட்டோட வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா? அவரை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பிரைப் கொடுக்க வந்து முயற்சி செஞ்சாரு. அந்நிய செலாவணி வழக்குகள் அவர் மேல இருக்குது. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எடப்பாடியை தான் எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கல. அப்போ இங்கே தமிழ்நாட்டு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பார்த்தாலே வந்து பிஜேபியை வந்து சிபிஐ வந்து அவங்க எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. எங்க ₹1 ₹2 இல்லை, 500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கண்டெய்னர்ல பிடிச்சாங்க. வழக்கு என்ன ஆச்சு இப்போ வரைக்கும்? அதில் வந்து யாருன்றதை நீங்க விசாரிச்சிருக்கிறீங்களா? இப்படி பல வழக்குகள் சிபிஐயே வந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுடைய அரசியல் எதிரி எங்களை பழி வாங்கிடுவாரு, லாஜிக் ஓகே. உங்களுடைய கொள்கை எதிரி உங்களை சும்மா விட்டுருவாங்களா? அப்போ நீங்க போயிட்டு வாலண்டியரா கொள்கை எதிரி கிட்ட போய் மாட்டுறீங்க. கொள்கை எதிரிக்கு வந்து சிபிஐக்கு நீங்க கேட்ட பிரேயர் என்ன? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு சிட்டு, அது வழங்கவே இல்லை. ஆனா சிபிஐக்கு கேஸ் மாத்திரம் என்ன பண்றாரு, நீதி வெல்லும்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. எப்படி வெல்லும்? நீங்க போயிட்டு அங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன், பாஜகவுடைய குழு தமிழ்நாட்டுக்கு வராங்க, வந்ததும் விஜய் ஒரு வீடியோ போடுறாரு. அவங்க வந்து ஒரு பாஜக குழு உள்ள வராங்க, ஆமா எம்பி குழு உள்ள வராங்க. அந்த குழு வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக மேல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க, காவல்துறை மேல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. வச்சதும் விஜய் வந்து வெளியே வந்து வீடியோ போடுறாரு. சிபிஐக்கு வழக்க மாத்தியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வருது. கடல் நடுவில் இருந்த பிசி ஆனந்த் வந்துட்டாரு.
நிர்மல்குமார் வெளியில் வராரு. அப்போது இந்த டீமை பாருங்களேன், இந்த டீம் அப்படியே யாருடைய வந்து நிழல் வந்து தெரியுது இவங்க மேலே அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய நிழல் தான் இவங்க மேலே தெரியுது. பாஜகவுடைய கேரக்டரே என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களில் உள்ள அவங்கள வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் மாட்டிக்கிடுச்சுன்னா இவங்களால தப்பிச்சு வெளியே வரவே முடியாது. இப்போ டோட்டலாக வந்து டிவிகேன்றது வந்து அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, ஜனநாயகத்துடைய பட ஷூட்டிங் அங்கே வந்து நடந்தது, அது வந்து அந்த டைரக்டர் வந்து அந்த கேரவனில் இருந்தார் அப்படின்றாங்க. இப்போ இதுதான் டிவிகேக்கு பயம். இதை ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் வெளியில் வந்ததுன்னு வச்சுங்களேன், இது பெரிய ரிவர்ஸ் ஆகிடும். டிவிகேக்கு பெரிய ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி அதான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறான். திருவாரூரில் கூட்டம் வரல, தமிழரசன் சொன்ன மாதிரி ஏன் வடசென்னையிலும் திருவள்ளூரில் நடக்க வேண்டிய கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அவங்க நாமக்கலுக்கும் கரூருக்கும் மாற்றினாங்கன்னா, திருவாரூரில் அவங்க நினைத்த மாதிரியான படக்காட்சிகளை படப்பிடிக்க முடியவில்லை, அதனால தான் வந்து அவங்க மாற்றினாங்கிற குற்றச்சாட்டு வந்து கேரவனில் இருந்ததா ஒரு அதான் அவர் சொல்கிறாரு. அதான் இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இங்கே வந்து ஹைகோர்ட் மானிட்டர்டு சிட்டு ஒருத்தர் விசாரிக்கிறாங்கன்னா வெளியில் வரும். இது பிஜேபி கைக்கு போயிடுச்சுன்னா வெளியே வரும், ஆனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விஜய் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இப்போ இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு பெரிய ஆபத்து. இதை வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, மக்கள் மத்தியில் வந்து நம்மளுக்கு நீதிமன்றங்கள் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் கூட மக்கள் மன்றத்தில் வந்து நம்ம அதை வந்து அவங்கள அரசியல்படுத்த வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து டிவிகேவை அவர் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன சொன்னாருன்னா, பெரிய கட்சிகளை பார்த்து அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்தா அவரே போய் சேர்ந்துருவார் போலயே, சேர்ந்துருவார் போலயே. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்டார்டிங்கில் அவர் இது கரூர் இஷ்யூவை எப்படி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாருன்னா, பெரிய கட்சிகளை பார்த்து வந்து அடுத்து வரக்கூடிய கட்சிகள்லாம் கற்றுக்கணும், விஜய் நேரத்துக்கு வந்திருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினார். இப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரிவைஸ் ஆகுறாரு. மீடியாவே எடப்பாடி பழனிசாமி எப்படி ட்ரீட் பண்ணுது? விஜய் வந்து இந்த கேரவன் கேம்பெயின் போகும்போது பேரலாக வந்து மக்கள் பிரச்சாரத்தில் இருந்த இன்னொரு லீடர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாராவது அதே இடத்துல 2 நாளைக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பேசி இவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஊடகங்கள் கொடுத்தாங்களா? அப்போ இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பர் 2ன்றதை வந்து நெக்லெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த நரேட்டிவ் செட்டிங் இருக்குல்ல, இது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஊடகங்கள் தொடர்ந்து செய்கிறாங்களே திட்டமிட்டு. விஜய்க்கான அதிக முக்கியத்துவம், விஜய் எந்த எதிர்கட்சியும் கிடையாது, ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு முக்கியத்துவம் பெறலை. அப்போது அதை டைலூட் பண்ணக்கூடிய வேலை இங்கே இருக்கக்கூடிய திட்டமிட்ட சில ஊடகங்கள் செய்கிறாங்க. ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் லாபி அதை பண்ணுது. இதெல்லாம் வந்து பார்த்து பயந்து வந்து அரசியலில் வந்து ரொம்ப ஸ்பீடாக செயல்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, விஜயுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி இருக்கிறார். ஏடிஎம்கே உடைய வந்து கூட்டணியில் வந்து ஒரு கட்சியை கூப்பிட்றதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க அவங்களுக்கு. அவங்க வந்து இப்படி எடப்பாடி பழனிசாமி தான் சொந்த கட்சிக்காரங்கிட்டே கொடியை கொடுத்து ஆட்டுறான்னு சொல்லி இப்படியா கூப்பிட்டாங்க. அந்த அம்மையார் இருக்கும்போது இப்படி அவங்க கூட்டணி பேசினாங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய நேச்சர்ல இருந்தே நீங்கள் வந்து விலகுறீங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க, எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய வேற சில விஷயங்கள் கன்ஸ்பிரசி தியரிஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாம் முக்கியத்துவம் பெறும். அப்போ இந்த லாபியை நல்லா வந்து எடப்பாடி பழனிசாமி உணர மாட்டேன்றாரு. எடப்பாடி பழனிசாமி இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று பேசுறாருன்னா தள்ளி விட்டுருது. விஜய் பக்கம் அந்த லைம் லைட் போகுது. நீங்கள் வந்து ஊடகங்களில் கூட பாருங்க, ஏடிஎம்கே சார்பாக நிறைய பேர் வந்து ஊடகங்கள் நடக்கக்கூடிய விவாதங்களில் பங்கேற்க மாட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக வரக்கூடியவங்க முழுக்க பேர் யாருன்னா வலதுசாரி சிந்தனையுடையவங்க தான் வந்து ஆதரிப்பான். ஏன் ஒரு திராவிட சிந்தனையாளர் போயிட்டு ஏடிஎம்கே ஒரு திராவிட கட்சி தானே, ஒரு திராவிட சிந்தனையாளர் எவனா ஒருத்தன் போயிட்டு அவங்கள ஆதரிச்சு பேசுறாங்களா பார்த்தீங்களா? கிடையாது. இப்போ அவங்க அவங்களுக்கு யார் வந்து பின்னால் இருந்து அவங்களை வந்து புஷ்அப் கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ் லாபி பேக்கப் தான். இவங்களுக்கு மோட்டிவே என்னன்னா, தமிழ்நாடுடைய அந்த பொலிட்டிக்கல் இந்த கிளைமேட் இருக்குல்ல, இதில் வந்து இந்த பைப்போல் பாலிடிக்ஸ் இருக்குது, திமுக வர்சஸ் அதிமுக. இதில் திமுகவை காலி பண்ணணும்னா நம்பர் 2 நீ முதல்ல காலி பண்ணணும். அந்த நம்பர் 2 யாருன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும். ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஏன் வந்து அதிமுக விமர்சிக்கலைன்னா பூரா போயிலாம் டிவிக்கில் வந்து சேர்ந்துட்டான் அப்படின்றாரு. அப்போது இதை எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் பண்ணியிருக்க கூடாதாங்க? எங்க உங்கள் கட்சிக்காரலாம் என் கட்சியில் வந்து சேர்ந்துட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2ஆம் கட்ட தலைவர்களான இதை பேசியிருக்கணுமா இல்லையா? அப்பவும் கூட்டணிக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இவர் காத்துட்டு இருக்கிறார். ஸோ ஒரு வீக்கான ஒரு லீடராக இருக்கிறாரு. இதை பயன்படுத்தி பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ஃபியூச்சரில் நம்மளே வந்துட முடியுமா அப்படின்றத வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, திரு செல்வகுமார் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சட்டமன்றத்தில் இது பேசப்பட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து பல்வேறு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு திமுக தரப்பிலும் அரசு தரப்பிலும் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. சட்டமன்றத்தில் இதுக்கான அரசு தரப்பில் சொல்லப்பட்ட பதில் எப்படியான மக்களை போய் சேர்ந்திருக்கா? எப்படி இந்த வழக்கில் முதல்ல சட்ட ரீதியாக தொடங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறார்.
ரெட் பிட்டிஷன் 1225ன்றது அந்த ரெட் பிட்டிஷன். அந்த அதில் அவர் கேட்ட ஒரு எஸ்ஓபியில் அவர் கேட்டது என்னென்னா, பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எஸ்ஓபி வேணும், ஒரு எஸ்ஓபி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கடுமையாக திடீர்னு கூட்டம் எல்லா கட்சிகளும் பொதுவாக கூட்டம் போகும்போது என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு அந்த அவர் கேட்ட கேள்வி எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது. அவர் எந்த இடத்துலையும் தமிழக அரசு இந்த வழக்கை தொடரல. அவருடைய பெட்டிஷனில் அது மட்டும் அவர் கேட்கல, அவர் கூடுதலாக ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த வழக்கில் இவ்வளோ விருதுன்னா தமிழ்நாடு காவல்துறை ஏன் விஜயை கைது பண்ணலைன்னு ஒரு கேள்வியும் அந்த பெட்டிஷனில், அந்த ரிட் பெட்டிஷன் 1000ல் மென்ஷன் ஆயிருக்கு. அதையெல்லாம் பார்த்த நீதிபதி தான் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள். அதன் பேரில் தான் அவருடைய கருத்தை சொல்றாரு. இன்னைக்கு வெறும் கிடையாது இவங்க சொல்ற மாதிரி எதுக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர்ல சொல்லியிருக்குல்ல, அவர்கள் கேட்காத தாவேகா தரப்பை பத்தி எதுக்கு அவங்க நீதிபதி சொன்னாருன்றது கிடையாது. அப்படி ஒரு இது கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த ரிட் பெட்டிஷன் காப்பி இருக்கு, அதை எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும். அதுல 2 கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். ஒன்று எஸ்ஓபி, ஒன்று ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. 2வது ஏன் விஜயை கைது செய்யல, ஓடி ஒளிந்த இந்த ஆமா தினேஷ் தான் கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய துன்பியல் சம்பவம் நடந்திருக்கு, இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்தியது அவர் தான், அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க, அவரு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு, ஏன் நீங்க அவரை கைது பண்ணலன்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் உச்ச மாண்புமிகு நீதிபதி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அவர் ஃபர்தரா தாவேகா கட்சியின் மீதான தன்னுடைய கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. அது முழுக்க அன்றைய தேதி வரை தொலைக்காட்சிகளிலும் மாநில அரசு நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்குறார். தமிழகத்தில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 40 எம்பிக்களை நம்மளும் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய புல்டோசர் அட்டகாசத்துக்கும் மற்ற மாநிலங்களில் சிறுபான்மையினை தலித் மக்களை அடித்து கொள்றீங்களே, நாங்கள் இங்கேருந்து ஒரு குழு அனுப்பிச்சா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எங்களுடைய மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி இங்கே ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்குது, இங்கே அத்துமீறி நீங்கள் உள்ள நுழைஞ்சு நீங்கள் விசாரணை பண்ணுங்கள். பண்ணவர்கள் நீங்கள் தான் வெளியிட்டீங்களா? கிடையாது. உங்களுடைய நோக்கம்லாம் என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்களை பிடிக்கிறது, அவர்களை ஒரு பயமுறுத்துறது கொண்டது. அரசு போய் ஏதாவது ஒரு இடத்துல இன்று வரை யாராவது ஒருத்தர் பொது வெளியில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எங்களுக்கு செய்ய வேண்டிய இதை சரியான டைமில் செய்யலைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஸோ அப்போ எல்லாம் சரியாக நடக்குது. ஏதாவது ஒரு வகையில் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் இந்த இன்ட்ரீம் ஆர்டரில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க. அந்த சிபிஐ விசாரணை எதன் பேரில் வித்துருக்குன்னா, தாவேகா தொடர்ந்த வழக்கில் கொடுக்கல, மற்ற 3 பேர், அந்த 3 பேர் தொடர்ந்த வழக்கே போலியானதுன்றத நம்முடைய வழக்கறிஞருக்கு போய் அங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இவங்க யாருமே இல்லை, இந்த ரிட் பெட்டிஷன்ஸ் பூராவே ஃபோர்ஜரியாக கிரியேட் பண்ணதுன்னு. அங்கேயே அந்த நீதிபதி என்ன இது அவர் சொன்ன மாதிரி 2-3 நாட்களுக்கு போய் இந்த தீர்ப்பு ஏற்கனவே ஒத்தி தான் வச்சுருந்தாங்க. தீர்ப்பு நாங்கள் எழுதிட்டோம், நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், இந்த தேதியில் சொல்கிறோம். அப்போ இப்படி எந்த வழக்கின் மீது நாங்கள் தீர்ப்பு சொல்ல போகிறோமோ அந்த வழக்கை தொடுத்ததே போலின்னு ஆன பிறகு அந்த தீர்ப்பு சொல்லாமல் அந்த இன்ட்ரீம் ஆர்டரை தவிர்த்திருக்கலாம். அவங்க அதுதான் ஆர்டர்னு போட்டுருந்துடக்கூடாதுன்றதுனால ரொம்ப கவனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக அரசுக்கு 8 வார கால அவகாசத்தையும் கொடுத்துட்றாங்க. 8 வார கால அவகாசத்தில் நீங்கள் இதை ஃபைல் பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கு இந்த வழக்குக்கு உங்களுடைய கவுண்டர் பெட்டிஷனை போடுங்கன்னு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிட்டிருக்கீங்க, சிபிஐ விசாரணை ஆட்கள் தொடர்ந்து இருக்காங்க, அதுக்கு ஒரு கோர்ட் மானிட்டர்டு கமிட்டியினுடைய தலைவராக அஜய் ரோஸ்திகியை போட்டிருக்கீங்க. இப்போ இந்த அஜய் ரோஸ்திகி யாருன்றதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவருடைய பின்புலம், அவர் தெரிவித்த கருத்துக்கள், அவர் சொன்னது விடுதலை செய்தார், அந்த விடுதலையை போராடி தடுத்து நிறுத்திட்டாங்க, இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் மீண்டும் சிறைக்கு போட்டாங்கன்றது ஒரு இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்கள் இருக்குல்ல, இந்த குற்றத்தன்மை, அது ஒரு கற்பழிப்பு வழக்கில் ஒரு ரொம்ப மோசமான அந்த ஒரு குற்றம், அந்த ஒரு ஆமாம் அந்த அந்த பெட்டிஷனை படித்தவங்களுக்கு தெரியும், அந்த கோர்ட் வழக்கை படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொடூரமாக வன்புணர்வு கொண்டது, ஒரு 3 வயசு குழந்தைய செவுத்துல தலையில் அடித்து கொண்டு ஒரு கொடூரமாக ஒரு அரக்கர்கள் செய்த ஒரு விஷயத்தை அவர் எப்படி நியாயப்படுத்தினார்னா, இந்த வழக்கு கொடூரமானதுதான், இது தவறுதான், இருந்தாலும் இவர்கள் பிராமணர்களாகவும் மற்ற சாதியினால உயர் சாதியினால இவர்கள் தப்பு செய்தார்கள், நம்ம எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு வரியை சேர்த்து தான் சொல்லினார். அவர் என்ன மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதின்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை இந்த ஒரு கமிட்டிக்கு அவர்கள் கொண்டு இப்போ போட்டிருக்காங்க. இனியாவது இப்போ இவர்களுடைய தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இவர்கள் எதை நோக்கி நகர்வார்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சிபிஐ விசாரணையை அவசர அவசரமாக கொண்டு வந்து இவர்கள் ஏதோ ஒரு வகையில் விஜயை கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிற கோரிக்கை, இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். இன்றைக்கி வெளியில் வந்து நீங்கள் பேசுங்க. அடுத்த ஒரு ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒரு 3 நிமிட காணொலியில் சிஎம் சார் நான் வந்துட்டேன்னு சொன்ன மாதிரி இப்போ அடுத்ததாக ஒரு அடுத்த காணொலியை ஒரு பரபரப்பாக ஒரு அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது எடிட்டிங் ரூம் போய் கலர் கோடிங்லாம் பண்ணி அது கூடிய விரைவில் வெளியிடப்படும். ஸோ அப்படி வெளியிடப்படும் போது அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, மீண்டும் ஒரு சாஃப்டான ஒரு டோனில் மத்தியில் மாநிலர்களை பேசிட்டு மறுபடியும் அவர் சொல்லக்கூடிய இங்கே 2 பேருக்கு தான் போட்டின்றதை செட் பண்ண முயற்சிப்படுவார். இதை நிச்சயமாக அதிமுகவோ இவரோ தடுக்க போவதில்லை. மனசாட்சியுடன் நான் தாவேக கட்சியினருக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் வந்து ஒரு அறத்தோடு நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய துன்பியல் சம்பவத்தில் இவ்வளோ உயிர்களை பறி கொடுத்த அத்தனை குடும்பங்களுக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் காசு கொடுத்துட்டாங்க. நேரில் போய் பார்த்துட்டாங்க. எல்லாரும் பணம் அவங்களால முடிஞ்ச பணம் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை செலுத்திருச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பணம் கொடுத்துருச்சு, நடிகர் கமலஹாசன் அவரால் முடிஞ்சதை கொடுத்தாரு, ஜோதிமணி எம்பி அவங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் காசு கொடுக்காத 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று அதிமுக, இன்னொன்று தாவேகா. தாவேகா இதுவரை ₹1 கொடுக்கல. நான் சொல்கிறேன், ஒத்த பைசா கொடுக்கல. அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த பணம் வரணும்னா நீங்கள் தயவு செய்து ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. வெக்கமா இல்லை? ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலையா இது? நான் அடித்து சொல்கிறேன், இது வரைக்கும் ஒத்த பைசா போய் சேரல. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ₹1 கூட கொடுக்காத கட்சி தமிழ்நாட்டில் 2 தமிழர் விரோத கட்சி. ஒன்று அதிமுக, இன்னொன்று தாவேகா. பாஜக காசு கொடுக்கல, நம்ம கேட்கவே இல்லை. அவர்கள் சென்ட்ரலில் அறிவிச்சிருக்காங்க, அது மத்திய அரசினுடைய நிதி. 2 அரசியல் கட்சிகள் 1 பைசா கொடுக்காது, தாவேகாவும் அதிமுகவும். பணத்தை கொடுக்கல. பணம் கொடுக்குறேன். அந்த அதிமுகவை சேர்ந்த அந்த தான் தோன்றி முன்னாள் ஊராட்சி மன்ற பாலகிருஷ்ணன் போய் சொல்லியிருக்காரு, அதிமுகலேருந்து நாங்கள் பணம் கொடுக்குற பிளான் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக பணம் கொடுப்போம், நீ ஏதாவது பேசுனா உனக்கு பணம் வராது. தாவேகாவும் அது எவ்வளோ ஒரு மலினமான அரசியல். தமிழக வரலாற்றிலேயே இப்படி எந்த ஒரு கட்சியும் நடந்துக்கிட்டது இல்லை. அப்படி ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு அந்த கட்சி வந்துட்டு இருக்கு. நான் திருப்பி ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், தயவு செய்து மனிதனாக இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க அரசியல் கட்சி நடத்துங்க, தவறு கிடையாது. ஆனா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு அந்த பிஞ்சு குழந்தை எடுத்த பெற்றோர்கள்ட்ட போய் இப்படி ஒரு நான் உனக்கு பணம் தரணும்னா, நாங்கள் சொன்ன உதவித்தொகையை வரணும்னா நீ ஆளுகின்ற அரசுக்கு எதிராக பேசுன்றது என்ன ஒரு நிலைமை? இப்போ இந்த சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் கொடுக்காத பணத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இதை பொதுவெளியில் பேச வச்சு இந்த சிபிஐ விசாரணையை மிஸ்லீட் பண்ணுவீங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன், இது மிஸ்லீட் ஆகிறதுக்காக தான் இந்த பணத்தை நீ உண்மையிலேயே நீ இந்த பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நியாயமா. இதற்கப்புறம் அந்த பணத்தை போய் கொடுத்தாலும் அந்த விசாரணைகளை பிறர் சாட்சியாக மாற்றுறதுக்கும் சிபிஐ விசாரணைக்கு அவர்களை ஆதரவாக மாற்றுறதுக்கும் கொடுக்கப்பட்ட லஞ்ச தொகை அது. அந்த 20 லட்சம்ன்றது அது லஞ்ச தொகை. அந்த லஞ்ச தொகையை வாங்கிக்கிட்டு அவர்கள் ஆளுகின்ற அரசுக்கு எதிராக பேச மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? என்ன மாதிரி ஒரு அரசியல் நடக்குதுங்க? உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் பண்ணுவது அறம் இல்லாத செயல். அதிமுகவும் தாவேகாவும் அறம் என்ற சொல்லுக்கு கிட்ட கூட நெருங்க முடியாத ஆட்கள். குறிப்பாக எல்லோருடைய கருத்திலும் இருந்தது என்னன்னா, செல்வகுமார் சொல்ற மாதிரி தான், நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க, அதற்கு முன்பாக மனிதர்களாக முதல்ல இருங்க அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருந்தது. எல்லோருடைய கருத்திலும் அது பொதிந்து இருந்தது. நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திப்போம். விருந்தினர்களுக்கும் நன்றி.